காஷ்மீர் வன்முறையால் அமர்நாத் யாத்திரையை தொடர முடியாமலும் சொந்த ஊர் திரும்ப முடியாமலும் தமிழகத்தைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அங்கு தவித்து வருகின்றனர். காஷ்மீரில் பயங்கரவாதி வாணி கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து பல இடங்களில் வன்முறை வெடித்துள்ளது. மாநிலம் முழுவதும் பல இடங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு அமர்நாத் யாத்திரையும் நிறுத்தப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்றிருப்பவர்களில் 5000க்கும் மேற்பட்ட தமிழக பக்தர்களும் உள்ளனர். இவர்கள் யாத்திரையை தொடர முடியாமல் ஸ்ரீநகரில் உள்ள ராணுவ முகாமுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் முதியவர்கள் மற்றும் பெண்கள். போதுமான தங்கும் வசதி, உணவு, தண்ணீர், கழிவறை வசதி இல்லாமல் இவர்கள் பெரிதும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். யாத்திரையை கைவிட்டு தமிழகத்துக்கு திரும்ப முடியாமல் அங்கு தவித்து வருகின்றனர். தங்கள் குடும்பத்தாருடன் தொடர்பு கொள்ளக்கூட முடியாத நிலையில் பலர் உள்ளனர். தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து அவர்களை தமிழகம் அழைத்து வர வேண்டும் என்றும் குடும்பத்தார் கோரிக்கை வைத்துள்ளனர். இதற்கிடையே காஷ்மீரில் கலவரம் கட்டுக்குள் வராததால் ஞாயிறன்று 2வது நாளாக அமர்நாத் யாத்திரை ரத்தானது. புதிய யாத்திரை குழு ஜம்மு நகரிலிருந்து புறப்பட அனுமதிக்கப்படாததால் முகாம்களிலேயே பக்தர்கள் முடங்கி கிடந்தனர்.